ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஸோ ஆன்லைனில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி இன்றையிலேருந்து 2 வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஓல்டு கொஸ்டின் பேப்பரும் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கேள்விகள், அதுக்கப்புறம் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ற டாபிக், அதுக்கப்புறம் இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் அப்படின்ற லெசன், அதுக்கப்புறம் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம், அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்லேருந்து ஓவராலாக கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து தான் இன்றைக்கி நம்ம லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். ஓகே, இன்றைக்கு ஒன்றா லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கேள்வி வந்து பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1921. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, பணங்கள் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஸோ பணங்கள் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1924. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் வந்து எதுன்னு சொல்லுங்க. ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் வந்து எதுன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மொஹஞ்சதாரோ. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஷெர்ஷா. ஓகேங்களா? முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா அவர்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் எது தவறானது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது சிந்து சமவெளி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நகரம் வந்து மலர்ந்தது. அதுக்கப்புறம் ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் அப்படின்றது பொருள். ஸோ இது மூணுமே சரிதான். எது தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி மட்டும்தான் தவறு. சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே சதுர அப்படின்றது வராது, சதுர வடிவம் அப்படின்னு வராது, செவ்வக வடிவம் அப்படி இல்லைனா உருளை வடிவம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இங்கே சதுர வடிவம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க, 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி வந்து எதுன்னு சொல்லுங்க. 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி வந்து எதுன்னு சொல்லுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நிலவரி. ஓகேங்களா? 1857 குடியானவர்கள் வந்து அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி வந்து எதுவாக இருந்ததுன்னா நிலவரி தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திலகர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்?
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, முதலாம் பராந்தகன். ஓகேங்களா, மதுரை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, சிம்ம விஷ்ணுவின் மகன் வந்து யாருன்னு சொல்லுங்க. சிம்ம விஷ்ணுவோட மகன் வந்து யாருன்னு சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா, சிம்ம விஷ்ணுவோட மகன் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது எத்தனை வருடங்கள்? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் வந்து பதவியில் இருந்தார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 9 வருடங்கள். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள், அதே மாதிரி எந்த இடத்துல கிளர்ச்சி நடந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4, 3, 1, 2. ஓகேங்களா. டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டார். அதுக்கப்புறம் மத்திய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேகம் ஹஸ்ரத் மெஹல் அப்படின்றவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் கான்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா தாந்தியா தோஃபே அப்படின்றவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4, 3, 1, 2. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்றுகளில் எது சரியானது, எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது சரியாக பொருந்தி இருக்குன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, பி மட்டும்தான் சரி, பாக்கி எல்லாமே தவறு. சரிங்களா. பிரம்மபுத்திரா வந்து பார்த்தீங்கன்னா மானசரோவர் ஏரி அப்படின்ற பகுதியில் ஓடுது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க, எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது, எது சரியாக பொருந்தி இருக்குன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2, 4, 1, 3. ஓகேங்களா. ஸோ நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி யார் அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு யார் அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதுக்கப்புறம் நியூ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அன்னை பெசன்ட் அம்மையார். அதுக்கப்புறம் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2, 4, 1, 3. அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க, சமயங்கள் சார்ந்த நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்த சமயத்தோட எந்த நூல்கள் வந்து சார்ந்திருக்கு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது, எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2, 4, 1, 3. ஓகேங்களா. ஸோ தேம்பாவணி எதை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமயத்தை பற்றி சொல்லியிருக்கோம். சீரா புராணம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமயம். ஸோ பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தை பற்றி சொல்லியிருக்கோம். திருபீடகம் வந்து பார்த்தீங்கன்னா புத்த சமயத்தை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஆங்கிலேயர்களோட பிரித்தாளும் கொள்கை அப்படின்றதுக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு வந்து எதுன்னு சொல்லுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வங்க பிரிவினை. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பத்திரிகைகள் அது செயல்பட்ட இடம் எங்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எது சரி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் அது செயல்பட்ட இடம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்கு? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3 மட்டும் தவறு. ஓகேங்களா. சுதேசி மித்ரன் அப்படின்ற பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் செயல்பட்டுச்சு. அதே மாதிரி கேசரி அப்படின்ற பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் செயல்பட்டுச்சு. யுகந்தர் அப்படின்ற பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் செயல்பட்டுச்சு. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. யுகந்தர் அப்படின்ற பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் செயல்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3 மட்டும் தவறு. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? ஸோ வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அன்னை பெசன்ட் அம்மையார். ஓகேங்களா. வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரி அப்படின்றத கொண்டு வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னை பெசன்ட் அம்மையார். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. பின் வருபவர்களுள் அன்னை பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாளராக இருந்தவர்கள் வந்து யார்? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நபர்களில் அன்னை பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக இருந்தவங்க வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நபர்களில் அன்னை பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக இருந்தவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துவாரகாதாஸ் அப்படின்றவர், அதுக்கப்புறம் ஜம்னாதாஸ் அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் சங்கர்லால் பன்கர் அப்படின்றவங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக இருந்தவங்க. ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் தவறு. ஓகேங்களா. ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1, 3, 4 மட்டும் சரி. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவின் விஸ்வாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று கூறியவர் யார்? ஸோ இந்தியாவின் விஸ்வாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொன்னவங்க வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அன்னை பெசன்ட் அம்மையார். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. ஹிந்து முஸ்லிம் உறவில் விரிசலை ஏற்படுத்திய இயக்கம் வந்து எதுன்னு சொல்லுங்க. ஹிந்து முஸ்லிம் உறவில் விரிசலை ஏற்படுத்திய இயக்கம் வந்து எதுன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாஹாபி இயக்கம். ஓகேங்களா. ஸோ இந்து முஸ்லிம் உறவில் விரிசலை ஏற்படுத்திய இயக்கம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாஹாபி இயக்கம். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. நகராட்சிகள் வகுப்புவாத அடிப்படையில் அமைக்கப்பட்டதை விளக்கி உள்ளவர் யார்? நகராட்சிகள் வகுப்புவாத அடிப்படையில் அமைக்கப்பட்டதை விளக்கியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லால் சந்த் அப்படின்றவர் தான். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு முயற்சி மேற்கொண்டவர் யார்? கணபதி விழா அப்படின்றது மூலமாக இந்துக்களை திரட்டுவதற்காக முயற்சி மேற்கொண்டவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திலகர். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. 2ஆம் உலகப் போரின் காரணமாக அதிருப்தியில் இருந்த தேசியவாதிகளை அரவணைக்கும் பொருட்டு கிரிஃப்த் தூதுக்குழு இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு வந்து எப்பன்னு சொல்லுங்க. 2ஆம் உலகப் போரின் காரணமாக அதிருப்தியில் இருந்த தேசியவாதிகளை அரவணைக்கும் பொருட்டு கிரிஃப்த் தூதுக்குழு இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு வந்து எப்பன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மார்ச் 1942 வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ நம்ம இந்தியாவுக்கு வராங்க? மார்ச் 1942. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. காங்கிரஸின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் சுபாஷ் சந்திர போஸ் விடுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்பன்னு சொல்லுங்க. காங்கிரஸின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் சுபாஷ் சந்திர போஸ் விடுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்பன்னு சொல்லுங்க.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆகஸ்ட் 1939. ஓகேங்களா. காங்கிரஸ்லேருந்து அதில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் சுபாஷ் சந்திர போஸ் வந்து எப்போ விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1939 இருந்து. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டத்தின் பெயர் என்ன? ஸோ பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டத்தோட பேர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரவுலட் சட்டம். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. முஸ்லிம்களின் தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரையை முஸ்லிம் லீக்கிற்கு வழங்கியது எது? ஸோ முஸ்லிம்களின் தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரையை முஸ்லீம் லீக்கிற்கு வழங்கியது எது? ஸோ எந்த மாநாடு, இல்லைன்னா எந்த ஒப்பந்தம், இல்லைன்னா எந்த திட்டம் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லக்னோ ஒப்பந்தம். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. வி.கே. கிருஷ்ணமேனன் என்பவரால் தன்னாட்சி இயக்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஸோ வி.கே. கிருஷ்ணமேனன் என்பவரால் தன்னாட்சி இயக்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இந்திய லீக் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. வகுப்புவாதம் என்பது தேசியவாதம் என்ற கருத்தாக்கத்திற்கு முற்றிலும் எதிரானது அப்படின்னு சொன்னவர் வந்து யார்? வகுப்புவாதம் என்பது தேசியவாதம் என்ற கருத்தாக்கத்திற்கு முற்றிலும் எதிரானது அப்படின்னு சொன்னவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜவஹர்லால் நேரு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் வந்து யார்? அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் வந்து யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சித்ரஞ்சன் தாஸ். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் அச்சு நாடுகள் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் அச்சு நாடுகளில் அல்லாதது எது? ஸோ இரண்டாம் உலக போரில் அச்சு நாடுகள், நேச நாடுகள் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் அச்சு நாடுகளில் அல்லாதது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அமெரிக்கா. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு உண்டான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு உண்டான பிடிஎஃப் சேலஞ்ச் கொஸ்டின் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு முயற்சி மேற்கொண்டவர் யார்? ஸோ கணபதி விழா அப்படின்றது மூலமாக இந்துக்களை திரட்டுவதற்காக முயற்சி மேற்கொண்டவர் வந்து யார்? ஸோ இதற்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்றத டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் 6374836079 இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி பார்த்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் நாளைக்கு உண்டான போர்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கேள்விகளும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களின் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம், குப்தர்கள். ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா லெசனும் சேர்த்து நாளைக்கு வந்து நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கு உண்டான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கு உண்டான போர்ஷனுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதோட லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.